அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பொதுச் சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நாட்டின் தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட அமைப்பான farmernet.lkயில் பதிவு செய்தோர் குறித்து விவசாய அபிவிருத்தி சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த அறிவிப்பில் இதுவரையில் 911 விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளும் தற்போது இந்த சேவைக்கு நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என்று விவசாய அபிவிருத்தி சபை ஆணையாளர் நாயகம் சமிந்த ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த அமைப்பு குறித்து விவசாயிகளுக்கு கற்பிப்பதற்கான ஒரு அடிப்படை திட்டம் வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து மிக நுணுக்கமான முறையில் பணம் திருடப்படுவது குறித்து காவல்துறை ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமீப காலமாக மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறுதல் மற்றும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். இதன்போது தங்களை வங்கி அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் மற்றும் இரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றனர். இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாக்கும் பட்சத்தில் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. புனரமைப்பு பணிகளுக்காக இன்றைய தினம் முதல் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் மகவ அன்றாதபுரம் இடையிலான தொடருந்து பாதை தற்காலிகமாக மூடப்படும் என்று தொடருந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார். இன்று முதல் அனுராதபுரம் காங்கேசந்துறை 27ஆம் தேதி முதல் ஓமந்தை காங்கேசந்துறை வரையில் யாழ்ப்பாணி தொடருந்து சேவையில் ஈடுபடவுள்ளது. யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதியே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்தவர் பலத்த காயமடைந்துள்ள நிலையில் குறித்த விபத்து சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 2 விசேட தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டமூலம் கடந்த 7ஆம் தேதியன்று நீதி அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமைகள் முற்றாக இல்லாது செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள வெட்டாரச்சோலை பகுதி புகையிரத தண்டவாளத்திற்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த 61 மில்லிமீட்டர் ரக மோட்டார் குண்டு ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை மீட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய குறித்த பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மோட்டார் குண்டை விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் உதவியுடன் மீட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஆய்த்திகமலை பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு வியாபாரியை கைது செய்ய போலீசார் முற்பட்டபோது சிலர் எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டு கசிப்பு வியாபாரியை கைது செய்ய விடாது தடுத்து தப்பிக்கோட வைத்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் 3 பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆய்த்திகமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வருகின்ற 23ஆம் தேதி முதல் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் எதிர்வருகின்ற 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மையொன்றை உருவாக்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்புக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாபுதேகமவில் நடைபெற்ற கட்சி அமைப்பாளர் நியமன நிகழ்வின் போது கட்சி கொடிகளை கட்டுவதற்கு தடை விதித்ததால்
குறித்த முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ள இருந்த நிலையில் நிகழ்வு நடைபெறும் இடத்தைச் சுற்றி கொடிகளை நடுவதை போலீசார் தடுத்துள்ளதுடன் தாப்புதேகம நிலைய பொறுப்பதிகாரியின் நேரடி உத்தரவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இது தொடர்பாக தப்புத்தேகம போலீசாரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அது கிடைத்த பின்னரே மேலதிக கருத்துக்களை கூற முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வோட்லர் தெரிவித்துள்ளார். மனைவிக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து அவர் உயிரிழக்க காரணமான கணவனுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மொனராகலை மேல் நீதிமன்றம். மொனராகலை கேமுனுபுரவைச் சேர்ந்த ஜடபாலகே நீல் ஸ்டான்ஸ்ரீ ஜெயரத்ன என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பினை மொனராகலை மேல் நீதிமன்ற நீதிபதி சிந்தக ஸ்ரீநாத் குணசேகர கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கியுள்ளார். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதியில்லாமல் 34 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 390 தொலைபேசிகளை கடத்த முயன்றவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகுடையைச் சேர்ந்த 45 வயதுடைய தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனி பெதியாக்குட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தீப்பரவலுக்கான காரணம் அல்லது ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. அலவ வெல்கமுவ பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீரே மதிய கனே நாரமல பகுதியைச் சேர்ந்த கவிந்து நிமேசா என்ற 28 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அலவ போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கிச் சென்ற தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று நேற்று காலை கல்துமுல்ல உவதென்ன பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்ததுடன் பேருந்து நடத்துனர், குழந்தை, பெண் மற்றும் 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி இருக்கை கரையில் இருந்த பேருந்தின் கதவு திடீரென்று திறந்ததாகவும் அந்த நேரத்தில் சாரதி அதை மூட முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மண்மேட்டில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் தரம் 6 மாணவர்கள் பயன்படுத்திய பாடப்புத்தகங்களை இந்த வருடம் தரம் 6 மாணவர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் தரம் 6 மாணவர்களுக்கு பள்ளிய பாடத்திட்டத்தையே தொடர முடிவு செய்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தரம் 6ற்கான புதிய பாடத்திட்டங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.